இன்னைக்கு இருக்கிற அவசரமான உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு. எதுக்கு ஓடுறோம்? பணம் சம்பாதிக்க, பேர் வாங்க, வீடு கட்ட, கார் வாங்க, இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் கிடைச்சிட்டா நம்ம சந்தோஷமா இருப்போமா? நிச்சயமா இருப்போம்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிறவங்க ராத்திரி தூக்கம் வராம மாத்திரை சாப்பிடுறாங்க. ஆனா ரோட்டு ஓரத்துல படுத்திருக்கிற ஒரு ஏழை எந்த கவலையும் இல்லாம ஆழ்ந்து தூங்குறான். இது எப்படி சாத்தியம்? நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்தும் மனசுல ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒண்ணு இல்லையேங்கிற ஏக்கம். இது ஏன் வருது? உண்மையான நிம்மதினா என்ன? அதை எங்க போய் தேடுறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி ஒரு ராஜா புறப்பட்ட கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வணக்கம், இது உங்கள் நேரேட்டிவ் நெக்ஸஸ். முன்னொரு காலத்துல சோழ தேசத்துக்கு பக்கத்துல மணிபுரி அப்படின்னு ஒரு அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டை ராஜசேகரன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. பேருக்கேத்த மாதிரியே அவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவருடைய அரண்மனைய சுத்தி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. தங்கம், வைரம், வைடூரியம்னு கொட்டி கிடந்தது. அவர் சாப்பிடுற தட்டு தங்கத்துல இருக்கும், அவர் உடுத்துற உட பட்டுல இருக்கும். அவரை புகழ்ந்து பாட நூற்றுக்கணக்கான புலவர்கள், பணிவிடை செய்ய ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க, எதிரி நாடுகள் கூட இவரை பார்த்து பயப்படும். அந்த அளவுக்கு பலசாலி. ஆனா இவ்வளவு இருந்தும் ராஜசேகரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவருக்கு ராத்திரியான தூக்கமே வராது. பஞ்சு மெத்தையில படுத்தாலும் முள்ளு மேல படுத்த மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம், ஒரு கவலை. நமக்கு என்ன குறைச்சல், ஏன் மனசு அமைதியா இல்ல அப்படின்னு ராத்திரி பூரா அரண்மனை உப்பரிகையில நடந்துகிட்டே இருப்பாரு. எத்தனையோ வைத்தியர்களை கூப்பிட்டு கேட்டாரு, பல நாட்டு மருந்து சாப்பிட்டாரு. எதுவுமே வேலைக்காகல. ஒரு நாள் அதிகாலை வேளையில ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அரண்மனை தோட்டத்துல வேலை செய்யற ஒரு தோட்டக்காரன் நாள் முழுக்க வெயில்ல கஷ்டப்பட்டு புல்லறுத்து களைச்சு போய் ஒரு மரத்தடி நிழல்ல துண்டு விரிச்சு படுத்தான். படுத்த அடுத்த நிமிஷமே எதை பத்தியும் கவலைப்படாம கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த நாட்டின் ராஜா நான், எனக்கு வராத தூக்கம் கல்லு மண்டுல வேலை செய்யற இவனுக்கு எப்படி வருது? இவன்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, இல்ல என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இவன்கிட்ட இருக்குன்னு யோசிச்சாரு. இந்த கேள்வி அவரை உறுத்திக்கிட்டே இருந்தது. இதுக்கான விடைய தெரிஞ்சுக்காம எனக்கு நிம்மதி கிடைக்காதுன்னு ராஜா முடிவு பண்ணாரு. அமைச்சர்கள் கிட்ட கூட சொல்லாம ஒரு சாதாரண வழிப்போக்கன் மாதிரி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தாரு. ஊருக்குள்ள நடந்தாரு, காடுகள்ல நடந்தாரு, பல தரப்பட்ட மனுஷங்களை பார்த்தாரு. அப்போ ஒரு அடர்ந்த காட்டுப்பாதை வழியா போகும்போது ஒரு மரத்துக்கு அடியில ஒரு வயசான பெரியவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அந்த பெரியவர் பாக்குறதுக்கு ரொம்ப ஏழையா தெரிஞ்சாரு. அவர் உடம்புல அழுக்கு, கிழிஞ்ச ஆடை. அவர் முன்னாடி ஒரு மண் சட்டி இருந்தது. அதுல பழைய சோறு, தொட்டுக்க கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், இவ்வளவுதான். ராஜாவுக்கு பசி எடுத்ததால அந்த பெரியவர்கிட்ட போய், ஐயா, ரொம்ப பசியா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டாரு. அந்த பெரியவர் முகத்துல ஒரு துளி கூட கோபமோ தயக்கமோ இல்ல. வாங்க தம்பி, தாராளமா சாப்பிடலாம், இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி அந்த பழைய சோத்த ராஜாவுக்கு கொடுத்தாரு. ராஜா அந்த சோத்த வாயில வச்சதும் அமுத மாதிரி இருந்துச்சு. அரண்மனையில அறுசுவை உணவு சாப்பிட்ட அவருக்கு அந்த காட்டுக்குள்ள கிடைச்ச பழைய சோறு அவ்வளவு ருசியா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த மரத்தடியில வீசின காத்துல ராஜாவுக்கு கண்ணை சொக்கிக்கிட்டு தூக்கம் வந்துச்சு. அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சு ராஜா முழிச்சு பார்க்கும்போது அந்த பெரியவர் ஒரு புல்லாங்குழல வச்சு வாசிச்சிட்டு இருந்தாரு. அவர் முகத்துல அவ்வளவு பிரகாசம். ராஜா ஆச்சரியமா கேட்டாரு, பெரியவரே, நீங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஆனா உங்க முகத்துல எப்படி இவ்வளவு சந்தோஷம்? நான் ஒரு பெரிய பணக்காரன், எனக்கு எல்லாம் இருந்தும் இந்த நிம்மதி இல்லையே, அது ஏன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொன்னாரு. தம்பி, நீங்க பாக்குற இந்த ஏழை கோலம் என்னோட உண்மையான முகம் இல்ல. நானும் ஒரு காலத்துல இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரனா இருந்தவன். என் பேரு தனசேகரன். என்னோட கப்பல்கள் போகாத நாடுகளே கிடையாது. வைரம், முத்துன்னு வியாபாரம் செஞ்சேன். அப்போ எனக்கு திமிரு ஜாஸ்தி. பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலான்னு நினைச்சேன். என் சொத்துக்களை பாதுகாக்கிறதுலயே என் நேரமெல்லாம் போச்சு, தூக்கம் போச்சு. முடக்கப்பல்ல ஒரு முறை வியாபாரத்துக்கு கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது நடுக்கடல்ல பெரிய புயல் அடிச்சுது. என் கண்ணு முன்னாடியே என் கப்பல்கள் எல்லாம் கவிழ்ந்தது. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து,
என் நண்பர்கள், என் பணியாளர்கள் எல்லாரும் கடலோட போயிட்டாங்க. நான் மட்டும் ஒரு மரப்பலகைய பிடிச்சுக்கிட்டு பல நாள் கடல்ல தத்தளிச்சு கடைசியா இந்த கரைக்கு வந்து சேர்ந்தேன். கரை ஒதுங்கினப்போ என் உடம்புல பொட்டு துணி கூட மிஞ்சல. பசி உயிர் போச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு மீனவர் எனக்கு கஞ்சி ஊத்துனாரு. அன்னைக்கு அந்த கஞ்சிய குடிக்கும்போது நான் அடைஞ்ச நிம்மதி இருக்கே, அத நான் கோடீஸ்வரனா இருந்தப்போ கூட அனுபவிச்சதில்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, வாழ்க்கைங்கிறது நாம சேர்த்து வைக்கிற சொத்துல இல்ல, நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறதுல தான் இருக்கு. அன்னைக்கு நான் இழந்தது பணத்தை மட்டும்தான், ஆனா மீட்டெடுத்தது என் வாழ்க்கைய. இப்போ நான் விறகு வெட்டுறேன், எனக்கு கிடைக்கிற காசுல சாப்பிடுறேன், யாருக்கும் பயப்படல, எதையும் இழப்போம்னு கவலைப்படல, அதுதான் நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு. இதை கேட்ட ராஜசேகரனுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இவ்வளவு நாளா தான் எதை தேடி அலைஞ்சோமோ அது வெளியே இல்ல, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பயம்தான் நிம்மதியின் முதல் எதிரி. இது போயிடுமோ அது போயிடுமோங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் பஞ்சு மெத்த கூட முள்ளாதான் இருக்கும். போனா போயிட்டு போகுது, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலான்ங்கிற மனப்பக்குவம் வந்தா வெறும் தர கூட சொர்க்கமா தெரியும். ராஜா அந்த பெரியவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு அரண்மனைக்கு திரும்பினாரு. ஆனா இந்த முறை அவர் பழைய ராஜாவா போகல, மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறக்கி வச்ச ஒரு புது மனுஷனா போனாரு. அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில ராஜா நிம்மதியா தூங்குனாரு. நண்பர்களே, இந்த கதை ராஜாவுக்கானது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கானது. நாமளும் பல நேரங்கள்ல எதிர்காலத்தை நினைச்சு பயந்து நிகழ்காலத்துல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்துடுறோம். கார் வாங்கணும்னு ஓடுறோம், ஆனா கார்ல போகும்போது ஜன்னல் வழியா வர காத்த ரசிக்க மறந்துடுறோம். பெரிய வீடு கட்டணும்னு உழைக்கிறோம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள குடும்பத்தோட உட்கார்ந்து சிரிக்க மறந்துடுறோம். சந்தோஷம்ங்கிறது கடைக்கோடியில நிக்கிற இலக்கு கிடையாது, அது பயணம் செய்யற பாதை முழுக்க இருக்கு. உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது கவலைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த பெரியவர் மாதிரி நிம்மதியா தூங்குங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே, பயப்படுவதற்கல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம நேரேட்டிவ் நெக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.